என்னோடய வாழ்க்கையில் என்னால் தெளிவாக சிந்திச்சு ஒரு முடிவெடுக்க முடியல. இப்போது இந்த சூழலில் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நிறைய இடங்களில் நான் ஸ்டக்காகி நிற்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லை நம்மளால் உணர முடிகிற நிறைய காரணங்கள் இருக்கும். அதை நம்ம சரி செய்கிறதுக்கோ இல்லை அதை தாண்டி போகிறதுக்கோ நம்ம முயற்சிகள் செய்வோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில ரொம்ப அற்பமான ரொம்ப சின்ன காரணங்கள் இருக்கும். அதை நம்மளால் உணரவும் முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சில சில்லி ரீசன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டக்கான ஃபீலிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது என்ன பண்ணி அது நகர்ந்துச்சு, என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தாண்டி போனீங்கன்றதையும் கூடயே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அந்த மாதிரி சூழல் யாராவது அடைகிறாங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னோடய லைஃப்பில் நிறைய இடங்களில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையோ இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமையோ நான் நிறைய இடங்களில் தவிச்சிருக்கேன். அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கூட நம்ம தெரிஞ்சதை சரி செஞ்சிடலாம், நம்ம இது ஏன் யோசிக்கிறோம், நமக்குள்ளே ஏன் இப்படி தோணுது அப்படின்றது கண்டே பிடிக்க முடியாது. சில நேரங்களில் எப்பவுமே நம்ம பிரச்சனையை நம்மளே ஆராய்ச்சி பண்ணும்போது புரியாது, பட் ஒரு மூணாவது மனுஷன் சொல்லும்போது தெரியும். ஸோ அப்படி அடுத்தவங்ககிட்ட கேட்டு இல்லை நம்மளுடைய சுச்சுவேஷனை நம்மளை விட பெட்டராக இருக்க ஆட்கள்கிட்ட போய் பேசும்போது நமக்கு அது புரியும். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்ட சில விஷயங்கள் மேபி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 4 விஷயம் தான் அடுத்தடுத்து தான் பார்க்க போகிறோம். முதல் காரணம், ஒரு வேளை உங்களால் இப்போது ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு நகர்வு இல்லாமல் வாழ்க்கையில் நிற்கிறீங்கன்னா, டூ மச் ஆஃப் அவேர்னஸ், நிறையா தெரிஞ்சுக்கிறது, நிறையா படிக்கிறது. இப்போது எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்துச்சு, நிறையா வழிகளில் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிறது அப்படின்றதுக்காக படிச்சிருக்கேன், தேடி இருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதெல்லாம் என்னால் அப்ளையே பண்ண முடியல. அதாவது நிறையா படிக்கிறேன், நிறையா தெரிஞ்சுக்கிறேன், அதை எக்ஸிக்யூஷன் கொண்டு போக மாட்டேன்றேன். சம்ஹவ் எனக்கு அது புரியல. ஏன்னா அறிவில்லாத இருக்கும்போது ஒரு செயலை செய்ய முடியலன்றது பரவாயில்ல, நிறையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போது நம்ம டூ மச்சாக லேர்ன் பண்ணும்போது, நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணாமல் டூ மச்சாக லேர்ன் பண்ணும்போது நல்லது கெட்டது எல்லாம் மனசுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த அறிவு என்ன பண்ணுது, அடுத்த ரியாலிட்டின்னு அதை கொண்டு வர்றதுக்கு, செயலாக்கிறதுக்கு கான்ஷியஸ்குள்ளே தயக்கம் வந்துடும். அதாவது அதிகப்படியான அறிவு ஒரு செயலை முழுசாக செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அறிவே இல்லாதவன், படிக்காதவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்களால சரியாக திங்க் பண்ண முடியும், அவங்களால ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா அந்த ரிஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு தப்பான அவுட்கம்மை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ டூ மச் ஆஃப் அவேர்னஸ்ன்றது ஒரு விஷயத்தை அதிகம் கற்றுக்கிறது, அதிகம் தெரிஞ்சுக்கிறது. நம்ம செயலுக்கு என்ன தேவையோ அதை மீறி அதை கற்றுக்கும் போது சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே அந்த கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணுது, இல்லை இது சரி இது தப்புங்கிற அந்த போராட்டத்தில் அதை ஒரு முழுமையாக ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வராமல் போயிடுவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள் நீங்கள் அனுபவித்து உணராமல் அடுத்தவங்ககிட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவீங்க. ஸோ அப்போ அங்கே ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஜாபில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் கிளியராகி உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது அந்த கம்பெனியை பற்றி நல்லது கெட்டது நிறையா சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொந்தமாக அங்கே உணர்றது கிடையாது, நீங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, இல்லை அவேர்னஸ் அதிகம் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் டெசிஷன் மேக்கிங்லேயோ அங்கே பார்க்குற விதங்கள்லையோ உங்களுடைய எண்ண ஓட்டம் மாறுது. ஸோ அவேர்னஸ்ன்றது நமக்கு இன்றைக்கி எவ்வளோ தேவை, நம்ம ஒரு விஷயத்தை செயலாக்குறதுக்கு என்ன அவசியம், அதை தாண்டி வரக்கூடிய அவேர்னஸ், அது மீடியாவாக இருக்கட்டும், பீப்புள் மூலியமாக இருக்கட்டும், அது வராமல் தடுத்துக்கிறது தான் நம்ம லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரதுக்கான ஒரே வழி. நம்ம ப்ராக்டிசஸில் அதிகம் புக்ஸ் படிக்காதீங்க, நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தப்பு இது சரி அந்த பிரிவினை கிடையாது. டூ மச் ஆஃப் அவேர்னஸ் நம்ம தாட் ப்ராசஸ் ஸ்லோ பண்ணும். நிறையா தெரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே லைஃப்பை ப்ராக்ரெஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடங்களில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது, உங்கள் அறிவை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அளவாக தேவைக்கு மட்டும் கற்றுக்கிறதா வேகமான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், ஃபியர் ஆஃப் லூசிங் பீப்புள். அதாவது நம்ம ஒரு வளர்ச்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வளர வளர நம்ம சமநிலையில் இருக்கிற ஆட்களை நம்ம இழக்க நேரிடும். இழக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பீப்புளோட கான்டாக்ட் கம்மியாகும், இல்லை அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வாங்குறீங்கன்னா அடுத்த லெவல் போகும்போது இப்போ இருக்க செட் ஆஃப் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும். ஸோ இது வளரும்போது நம்ம வாழ்க்கையிலேருந்து பீப்புள் போவாங்கன்றது ரொம்ப உண்மை, அது தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு 25 வயசில் நீங்கள் இருந்ததுக்கும் 30-35 வயசில் இருக்கிறதுக்கும் நிறையா மாற்றங்கள் வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூட பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை வளரலைனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதே பீப்புளோட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வளர்ச்சி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நிறையா பீப்புளை இழப்பீங்க.
நண்பர்கள், சில நேரங்களில் உறவுகளை கூட இழக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வளரும்போது அவங்களோட பொருந்த மாட்டீங்க. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் பீப்புள், அதாவது நம்ம மக்கள் இழப்போம், நண்பர்கள் இழப்போம், இந்த சரௌண்டிங் இழப்போன்ற பயத்திலே வந்து நம்ம கான்ஷியஸ் சில பெரிய முடிவுகள் எடுக்காது. ஸோ அப்போது நீங்கள் வந்து என்ன தான் பெரிய கற்பனை, பெரிய ஆசைகளாக வச்சுருந்தா கூட அந்த எக்ஸிக்யூஷன் லேட் ஆகும், இல்லை அதை செயலாக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவீங்க. இதுக்கு நிறையா கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் முக்கியமான காரணம், இங்கேருந்து நம்ம போயிட்டோன்னா இல்லை வளர்ந்துட்டோன்னா இந்த செட் ஆஃப் பீப்புள் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்களோன்ற அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் நீட் ஆர் ஹாப்பினஸ்க்காக கான்ஷியஸ் வந்து பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க தயங்கும். ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு மேலே முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பின்னாடி இருக்கிற தியரி என்ன அப்படின்னா, சிம்பிளாக கான்ஷியஸ்க்கு வந்து ப்ரெசண்ட்டாக ஆல்ட்ரு பண்ண வேணான்றது தான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நகர்றதுக்கு ஒரு சரியான முடிவு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து குயிக்காக வெளியே வந்துடுவீங்க. அடுத்த காரணம், நமக்கு எப்பவுமே வந்து இப்போ இருக்கிற ரியாலிட்டியை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேர்த்துக்கு வந்து வேலையை விட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஆசை ரொம்ப இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டி என்னவாக இருக்கும், தொடர்ந்து பணம் வராமல் போயிட்டு என்ன ஆகும், தொடர்ந்து எனக்கு இந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லைன்னா நான் எப்படி வந்து என் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்கிற ஃபியர் இருக்கும். இது வந்து சாதாரணமாக பணத்துக்கான ஃபியரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஒரு ஜாப் தேடும்போது இருந்த என்ன நேச்சர் ஆஃப் மைண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் தேடும் போதும். ஒரு வளர்ச்சி இன்றைக்கி வந்துருச்சு, ஒரு தேவை அடிப்படையில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, பட் இங்கேருந்து நான் அடுத்ததுக்கு போக மாட்டேன்றான்னு என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட் எனக்கு இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகேவாக இருக்குது, நான் ஏன் எனக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? இன்னொரு வகையில் சொல்லணும்னா, யூ ஆர் ஃபீலிங் மோர் கம்ஃபர்டபுள் ஹியர் இன் திஸ் சிச்சுவேஷன் அர்த்தம். அப்போது இது வேலையில் மட்டும் கிடையாது, நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியிலையும், பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிகிரி எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை நான் ஒரு புது பிஸ்னஸ் கற்றுக்கலாமா வேண்டாமா, இது எல்லாத்துலேயுமே கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நீ ப்ரெசென்ட்டை காம்ப்ளிகேட் பண்ணாத, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கும். அப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோன்னா அந்த பெயின் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் தாட் லெவல்லையும் மாற்றிக்கணும், ஃபிசிக்கலாகவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு எப்பவுமே கான்ஷியஸ் ஹெசிடேட் பண்ணும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கான்ஷியஸ்க்கு ப்ரெசன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்கொண்டு தான் சொல்லும். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு ஏற்படணும் அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம பெரிய பெரிய இலக்குகளை கான்ஷியஸ் சொல்லி கொடுக்குறது. ஆமாம், இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் பாரு இந்த விஷயத்தை அடையும் போது, இந்த லெவலுக்கு நம்ம போகும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்னு கான்ஷியஸ்க்கு நம்ம ஃப்யூச்சரை எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இருக்கிற ரியாலிட்டியை, இப்போ இருக்கிற அந்த கம்ஃபர்ட் சுச்சுவேஷனை உடச்சிட்டு கான்ஷியஸ் அடுத்த லெவலுக்கு வர முயற்சி பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ரியாலிட்டி மாறாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஸ்டக்காக இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண வேணான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அடுத்தது ஃபைனலாக நமக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கிறது. வி லேக் மோட்டிவேஷன் ஆல்வேஸ். ஏன்னா இப்போது நம்ம பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பேசும்போது அதுக்கான அவுட்கம், அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது ஒரே நாளில் கிடைக்காது. அதுக்குண்டான பாதை உருவாகணும், அங்கே போய் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கணும். இது ஒன்லி பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, ஈவன் ஆன் ஹெல்த்தில் உங்களை பெட்டர் படிக்க நினச்சிங்கன்னா எந்த அவுட்கம், ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து ஒரு யோகாவோ ஒரே நாளில் உங்களுக்கு அவுட்கம் தெரியாது. ஸோ ஒரு புது முயற்சி செய்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை தற்காலிகமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து அடுத்த ஸ்டெப் போகணுன்னு யோசிக்கும் போது நமக்குள்ளே வர குழப்பமாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் பத்தலைனாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்டக்காகி நிற்போம். அப்போது மோட்டிவேஷன் எப்படி, நான் போய் வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க, இல்லை புக் படிக்கலாமான்னு யோசிப்பீங்க, இல்லை மோட்டிவேட் பண்ணுற பீப்புள் போய் கேட்கலாமான்னு யோசிப்பீங்க. மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். உள்ளேருந்து வராத எந்த ஒரு மோட்டிவேஷனுமே உங்களை வந்து ஒரு லாங் டேர்ம் சேஞ்சஸ்குள்ளே கொண்டு போகாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து வெரி வெரி மொமெண்ட்ரி. ஒரு 5 நிமிஷம் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதை கேட்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கே, நம்மளும் பண்ணலாமேன்னு தோணும். ஆனால் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த 5 நிமிஷத்துலேயோ நீங்கள் எந்த விஷயத்தை செயலாக்குறீங்க, அதை பார்த்ததுக்கப்புறமா எந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு ஈவன் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு முடிவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது உங்கள் மொத்த 24 மணி நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இனி தினமும் வந்து இந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் இந்த வீடியோக்காக நான் மாற்றிக்கிறேன், இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னா லைஃப் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டீங்க, எக்ஸைட் ஆகிட்டீங்க, பட் அதுக்கப்புறம் அதனால் எந்த ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கலைன்னா வேஸ்ட். ஸோ மோட்டிவேஷன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்குள்ள முடிவுகள் எடுக்கிறது, உங்களுக்குள்ள புது மாற்றங்களுக்கு தயாராகிறது, உங்களுடைய கனவுகளையும் சந்தோஷங்களையும் கான்ஷியஸ்க்கு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து மோட்டிவேஷனே தவிர வெளியிருந்து எடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் நான் சொல்லலை. ஸோ அப்போது ஒரு 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 லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்தை மாற்றிக்க நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஸ்டக்காகி நிற்கிறேன் அப்படின்னா 90% நமக்கு அதை உந்தி கொண்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட மோட்டிவேஷன் கிடையாது. நம்ம லைஃப்பை வந்து நம்ம கைண்ட் ஆஃப் பீப்புளோடைய வாழ்ந்துட்டு, நம்ம லெவல் ஆஃப் பீப்புளோடைய பேசிக்கிட்டு,
நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் கரெக்டுன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. ஸோ மோட்டிவேஷன்றது வந்து நம்ம எந்த இடத்துக்கு போக விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மனநிலையை மாற்றிக்கிட்டு அதுக்கான சூழலை மாற்றிக்கிட்டு ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இன்டைரக்டாக உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. இதுக்கு ஒரு சிம்பிள் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு பெட்டரான பிளேஸில் போய் சாப்பிட்ணுன்ற யோசனை இருந்திருக்காது. எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இல்லை நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் போகிறது அஃபோர்டபுள், உண்மை சொல்லப்போனால் அஃபோர்டபுள் தான். ஒரு 2500 இருந்து எங்கே போக முடியும். ஆனால் அதை நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் நல்லா இருக்கும்போது இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துப்பேன் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கே உணர முடியாத அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நான் ஏன் இந்த லைஃப்பை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே உள்ளேருந்து மோட்டிவேட் பண்ண பழகிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் பெரிய அளவுக்கு மாறும். ஸோ லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கும் போது ஸ்டக் ஆகிடுறீங்க, இல்லை ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 4 கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இது போக உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.